ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23rd ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஹிண்டால்கோ, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அதானி அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ, க்ரூட், கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50 வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து 19,439, க்ளோசிங் 19,444, 47 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 0.25% அப். இது சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 213 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் இன்னும் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஆகஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டில் வந்து ஸ்பாட் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்குது. நிஃப்டி 50 விட ஆகஸ்ட் சீரீஸ் வந்து கம்மியான விலைக்கு தான் ட்ரேட் ஆகிருக்குது. பட் ஆகஸ்ட் சீரீஸ் வந்து ஏறக்குறைய நிஃப்டி எவ்வளோ ரேலி ஆச்சுதோ அதே மாதிரி 46 பாயிண்ட் அதுவும் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. 461க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹிண்டால்கோ இதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4000 கோடி வந்து காப்பர், அப்புறம் வேஸ்ட் ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்கும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து அவங்க சொன்னதும் மார்க்கெட் வந்து ஹிண்டால்கோவோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹிண்டால்கோ பற்றி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மெட்டல் ரிலேட்டடான கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2000 கோடியை வந்து காப்பர், அப்புறம் வேஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து ஒதுக்குறாங்க. மீதி 2000 கோடியை வந்து இந்தியன் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்குறாங்க. அவங்க வந்து அந்த வந்தே பாரத் இந்த ட்ரெயின்லாம் இருக்குதுல்ல, ஸோ அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறதா இருக்கிறாங்க. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அடுத்த குவார்ட்டரில் அவங்க எஃப்டி ரேட்ஸை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணால் கண்டிப்பாக ரெவன்யூ கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ரேலியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சீஃப் எக்கனாமிஸ்ட் வந்து நீல்காந்த மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து உதயோட பார்ட் டைம் சேர்மனாக ஆயிருக்கிறாரு. ஸோ உதயனா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது ஆதார் ரிலேட்டடான ஒரு செக்டார். ஸோ அதுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் சேர்மனாக போகிறாரு. ஸோ இதுவும் வந்து ஆக்சிஸ் பேங்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. அப்புறம் அதானி போர்ட்ஸ் 28 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதானி என்டர்பிரைஸை பார்த்திங்கன்னா ஒரு 167 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ அதானி போர்ட்டும் அதானி என்டர்பிரைஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளாக வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ கெயின் ஆகிடுச்சோ அது எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்ட மாதிரி அது விட்டுருச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அதானி குரூப்ஸில் இருக்கிற ஒரு 3 கம்பெனியும், அப்புறம் வந்து அபுதாபியும் வந்து ஒரு டீல் விஷயமா, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டீல் விஷயமா பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்டியுமே வந்து அது உண்மை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரூமரை வச்சு நல்லாவே ரேலி ஆச்சு இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதானி என்டர்பிரைசஸில் அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸை வாங்கினாங்க. ஸோ இப்படி அந்த ரூமருக்கு அப்புறமே வந்து 2-3 பாசிட்டிவ் நியூஸு வந்து இவங்களோட ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணதுனால, ஸோ அது ரூமர்னு தெரிஞ்சப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து தெரியாமல் இருந்துச்சு. 2 ஸ்டாக்குமே வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அதாவது இது மட்டும் இல்லை, இதோட குரூப்ஸோட எல்லா ஸ்டாக்குமே, அதானி குரூப்ஸோட எல்லா ஸ்டாக்குமே ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எல்லாமே ரேலி ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததும் இதுக்கப்புறம் எந்த நல்ல நியூஸுமே இல்லை. ஆக்சுவலாக எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஒரு 2-3 நாள் நடந்தது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு, ரேலி ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரைஸ் ஆன் செல்லுங்கிற மூடில் தான் இருக்கிறாங்க. எப்போல்லாம் ஸ்டாக் ரைஸ் ஆகி ஒரு ப்ராஃபிட் வருதோ
அப்போல்லாம் அதை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதே தான் நடக்குது. அது வந்து ஹெவியாக வந்து அதானி போர்ட்ஸையும் என்டர்பிரைஸையும் பாதிச்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 614 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து ஒரு 125 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 4 நாளாக செல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா 4வது நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பை தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு ரீசன் வந்து மார்க்கெட் நல்லாவே ரேலி ஆனதுக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 184 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 ஒரு 48 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. அப்புறம் வந்து நாஸ்டாக் வந்து ஒரு 215 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிஎம்ஐ டேட்டா வந்திருக்குது. அதாவது பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து வந்திருக்குது. இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவான டேட்டாவாக தான் வந்திருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டாக் வந்து எல்லாமே ரேலியாக இருக்குது. மார்க்கெட்டும் அதை ஃபாலோ பண்ணி நல்லாவே ரேலி ஆச்சுது. முக்கியமாக நாஸ்டாக் வந்து ஒரு 1.59% வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்விடியாவோட ரிப்போர்ட்டு வரப்போகிறதா இருந்துச்சு அன்றைக்கி 23rd ஆகஸ்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக நல்லா வரும்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஃப்யூச்சரு நல்ல கெயின் கொடுக்குற ஸ்டாக் மாதிரி எல்லாருக்குமே மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்கிறாங்க ஏஐ ரிலேட்டடான சிப்பு வந்து மேனுஃபேக்சரிங்கில். ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு நல்லா வரும். ஸோ அப்படி வரலன்னா கூட அது ஃப்யூச்சரில் நல்லா வரதான் போகுதுங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக்ஸ் வந்து என்விடியா ஸ்டாக் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு 554 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. எத்திரியம் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. பிட்காயின் வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் இருந்துச்சு. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களோட எல்லா பிட்காயினுமே வித்துட்டாதா நியூஸ் வந்ததுலேருந்து பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ விழ ஆரம்பித்ததுமே வந்து அதை தொடர்ந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய செல் ஆஃப் நடந்துச்சு. இப்போ தான் அது கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் விழாமல் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் இதுக்கப்புறம் விழலைங்கிறதுனால மேபி இது வந்து பாட்டம் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து இனிமேல் ரேலி ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டாக்ஸ் பிட்காயின் வந்து நிறைய வாங்கியிருக்கிறாங்க. எத்திரியும் அது கூடவே சேர்ந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. பட் இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பிட்காயின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல. அதாவது சில பேர் வந்து லாங் டைமாக பிட்காயின் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து அதில் ட்ரேடிங்க்காக ஒரு நல்ல ப்ரைஸ் வந்ததும் ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ட்ரேடர்ஸ், அதுதானே வித்தியாசம் உங்களுக்கு. லாங் டைமாக ஒரு ஸ்டாக்கில் வச்சு காசு வச்சுருக்கிறவங்க இன்வெஸ்டர், ஷார்ட் டேர்மில் அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு போகிறவங்க ட்ரேடர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை வந்து நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு விட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அதாவது ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஒரு 30,000 பிட்காயின் இருக்கும்போது ஒரு 35,000 வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய லாஸில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து என்ன தான் பிட்காயின் வந்து 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் ரேலி ஆனாலும் அவங்க லாபத்தை, அதாவது அவங்க லாபம் கூட இல்லை, அவங்களோட போட்ட அமௌண்ட்டுக்கு வந்த உடனேமே செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ரேலி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்பர் சைடு போகும். முன்னாடி மாதிரி ஒரே நாளில் 1000 பாயிண்ட்ஸ் 1500 பாயிண்ட்ஸ் வந்து பூஸ்ட் ஆக சான்சஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பிட்காயினோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுது இப்போதைக்கு. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து ஒரு $1 கிட்ட ஒரே நாளில் குறைஞ்சிருக்குது, 83 இருக்குது. அப்புறம் கரன்சி வந்து யூஎஸ்டி வந்து இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக 0.25 வந்து ஃபால் ஆகிருக்குது. ஸோ கரன்சி யூஎஸ்டி வந்து எதுக்காக இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக ஃபால் ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இந்தியன் ருபிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ருபீஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து ஃபால் ஆகிருக்குது. அதுக்கு காரணம் இந்த பிஎம்ஐ டேட்டா தான். ஸோ மார்க்கெட்டுக்கு இந்த பிஎம்ஐ டேட்டா எப்படியும் பாசிட்டிவாக இருந்தாலும் யூஎஸ்டியை பொறுத்தளவில் ஒரு நெகட்டிவான டேட்டாவாக தான் பார்க்கப்படுது. ஸோ அதனால் நல்லாவே விழுந்துருச்சு யூஎஸ்டி. ஸோ அப்புறம் கோல்டை பார்த்தோம்னா யூஎஸ்டி கண்டிப்பாக விழுந்துச்சுன்னா அது வந்து கோல்டோட வளர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான்
யூஎஸ்டி விழுந்ததுனால கோல்டு வந்து ஒரு $18.9 பெர் ounce வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 1944.9 இருக்குது கோல்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.